வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. பூமியிலே சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானம் உள்ளவை. பாருங்க, தேவன் சகலத்தை என்ன பண்ணிக்கிறார்னா அவர் தான் சிருஷ்டித்திருக்கிறார். எல்லா ஜீவராசிகள் என்ன பண்ணிக்கிறார்னா சிருஷ்டித்திருக்கிறார். இதில் ஒரு 4 ஜீவராசியை சொல்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகா ஞானம் உள்ளவைகள் 4ன்னு சொல்கிறார். இதில் நம்ம கற்றுக்க போகிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம எதை கற்றுக்க போகிறோன்னா எறும்பை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம கற்றுக்க போகிறோம். பாருங்கள், 4மே மகா ஞானம் உள்ளவைன்னு சொல்கிறார். அதில் முதல்ல தேவன் குறிப்பிடக்கூடிய அந்த ஜீவராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எறும்பு. வசனத்தில் பாருங்க, பூமியில் சிறியவைகளாக இருந்தும். அப்போ அந்த 4 ஜீவராசிகளுமே என்னவா இருக்குன்னா மகா ஞானம் உள்ளவைகள்ன்றார். தேவன் ஏன் அப்படி சொல்றாருன்னா அதை சிருஷ்டித்தவர் யார் தாங்க? தேவன் தான் சிருஷ்டித்துக்கிறார். அது முயலாக இருக்கட்டும், எறும்பாக இருக்கட்டும், சிலந்தி பூச்சியாக இருக்கட்டும், வெட்டிக்கிளியாக இருக்கட்டும், எது ஒன்றாக இருந்தாலும் அதை சிருஷ்டித்தவர் யார்? தேவன். அப்போ தேவன் சொல்றாரு அது மகா ஞானம் உள்ளவைகள். இன்னைக்கு பெரிய பெரிய ஞானிகளிடத்துல அவங்களுடைய வார்த்தைகளை கேட்க நிறைய பேர் நினைக்கிறாங்க. உலகத்துல யார் ஞானிகளா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்தா நல்ல வார்த்தைகள் அங்கிருந்து தான் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. தேவன் சொல்றாரு நீங்க அங்க போய் ஞானத்தை கத்துக்க வேண்டியதில்லை, எங்கே கத்துக்கலாம்? எறும்புட்ட போய் என்ன கத்துக்கலாம்? ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம். நம்ம எறும்பு எத்தனை பேர் பார்த்துருக்கோம்? எறும்பை பார்க்காதவங்க யாராவது இருக்காங்களா? எல்லாருடைய வீடுகளும் என்ன இருக்குங்க? எறும்புகள் இருக்கு. எல்லா இடத்துலையும் எறும்புகள் இருக்கு. அப்ப தேவன் சொல்றாரு அது பூமியிலே அது சிறியது தான். நான் எப்படி சிருஷ்டித்தேன்னா மகா ஞானம் உள்ளவைகளாக சிருஷ்டித்தேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை. தேவன் எதை தெரிந்து கொள்றார்? பலவீனமானவைகளை தெரிந்து கொள்றார். எதை வெட்கப்படுத்தும்படி? பலம் உள்ளவைகள். சிங்கம் பலம் உள்ளவைகள் தான். ஆனா அதை காட்டிலும் மகா ஞானம் உள்ளவைகள் எவை? எறும்பு. அப்ப தேவன் சொல்றார் பார்த்தீங்களா, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். உலகத்தில் இழிவானவைகள், அற்பமாய் எண்ணப்பட்டவைகள். எறும்பு என்ன நினைக்கிறாங்க? அற்பமா நினைக்கிறாங்க. எந்த புஸ்தகத்திலேயாவது, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த புஸ்தகத்திலேயாவது எறும்புட்ட போய் ஞானத்தை கத்துக்குங்கன்னு எந்த புஸ்தகமா சொல்லுதா? எந்த புஸ்தகம் தான் சொல்லுதுங்க? நம்முடைய வேத வாக்கியம் தான் சொல்லுது. எறும்புட்ட போய் என்ன கத்துக்குங்க? ஞானத்தை. அதன் வழிகளை பார்த்து எதை கத்துக்குங்க? ஞானத்தை. பாருங்க, என்னைக்குமே நான் உருவத்தை பார்த்து என்ன பண்ணக்கூடாதுங்க? ஏமாந்துடக்கூடாது. உருவத்தை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? ஏமாந்துடக்கூடாது. வெளி தோற்றங்கள் சில பேருக்கு ரொம்ப பெரிதா இருக்கலாம், அது பலமுள்ளதா இருக்கலாம், பார்வைக்கு அழகுள்ளதா இருக்கலாம். வெளி தோற்றத்தை பார்த்து இவங்கெல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க நம்ம என்ன பண்ண முடியாது, முடிவு பண்ணக்கூடாது. சிறியவர்களாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஞானம் இருக்கும். பெரியவர்களாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட என்ன இருக்காதுங்க. அப்போ உருவங்களை பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது? எது ஒன்றையும் நிதானிக்க கூடாது. மனுஷன் எப்போதும் எதான் பார்ப்பான்? புறம்பான மனுஷனை தான் பார்க்குறான். தேவன் எதை பார்க்குறாரு? உள்ளான மனுஷன் என்ன செய்கிறாருங்க பார்க்குறாரு. நம்ம எறும்பை பார்க்குறோம், தேவன் அதில் ஞானம் இருக்குன்றார். ஞானத்தை என்ன செஞ்சுக்கலாம்? போய் கற்றுக்கலான்றாரு. பாருங்க, எறும்பை பற்றி நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது கடினமாக உழைக்கக்கூடியது. எறும்பு சின்னதுதான், ஆனால் என்ன செஞ்சுருக்கும் பார்த்துருக்கீங்களா? தொடர்ந்து 24 மணி நேரம் என்ன செய்யுங்க? உழைத்து கொண்டே இருக்கும். தேவன் தம்முடைய சாயலாக தமது ரூபத்தின்படியே நம்ம சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்துக்கிறாரு, அறிவை கொடுத்துக்கிறாரு. நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய அறிவையும் நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். அப்ப உலகத்தால் அற்பமா எண்ணப்படக்கூடியதை நாம் எப்படி எண்ணக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது. உலகத்துல எதெல்லாம் அவங்க பலவீனம் நினைக்கிறாங்களோ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? பலவீனமா
எண்ணக்கூடாது. தேவனுடைய பார்வையிலே அதுதான் என்னவா இருக்கும்? பலமுள்ளதான் இருக்கும். எறும்பு எப்படிப்பட்டது? அற்பமானது. பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. அவை அவன அற்பமான ஜந்துவா இருந்தும். எறும்பு எப்படிப்பட்டது? அற்பமான ஜந்துவா இருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். பாருங்க, எறும்பு எப்போதுமே சுறுசுறுப்பா இருக்கும். அளவில் நம்மை பார்க்கிலும் 10,000 மடங்கு சிறியது. அதோட வெயிட் எவ்வளோ இருக்கோ அதை பார்க்கிலும் 20-50 மடங்கு வெயிட் என்ன செய்யுங்க, தூக்கக்கூடிய வல்லமை அதற்கு இருக்கு. அதுக்கு 2 வயிறு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு வயிறில் தனக்கான ஆகாரத்தை சேர்த்துக்கிறோம், இன்னொரு வயிறில் என்ன செய்யுங்க, தனக்கான ஆகாரத்தை அதை சாப்பிடும். ஒரு ஆகாரத்தை சேர்த்து வைக்க இன்னொரு ஆகாரத்தை என்ன செய்யுங்க, சாப்பிடும். எறும்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காதுங்கிறதே கிடையாது. அது அதிர்வுகளை வச்சு தான் என்ன செய்யுங்க, கண்டுபிடிக்கும். அது என்னைக்குமே தனியாக வாழாது. எப்பொழுதும் எப்படி தான் வாழும்? கூட்டமாகத்தான் வாழும். 24 மணி நேரம் என்ன செய்யுங்க, உழைத்து கொண்டே இருக்கும். சுமார் 15 ஆண்டுகள் என்ன செய்யும் பூமியில் அது உயிர் வாழும். அது உயிர் வாழ்ற வரைக்கும் தொடர்ந்து என்ன பண்ணிட்டே இருக்கும்? உழைத்து கொண்டே இருக்கும். தேவன் சொல்ல இல்லைங்களா, கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. மழைக்காலம் வருவதற்கு முன்பதாக என்ன செஞ்சிருங்க, கோடை காலத்திலேயே உணவுகள்லாம் சேர்த்து வச்சிருங்க. அந்த உணவுகளை சேர்த்து வைக்கும்போது 24 மணி நேரம் உழைச்சிக்கிட்டே இருக்கும். எறும்பு சோம்பேறிலாம் கிடையாது, ரெஸ்ட் எடுப்போம் அப்படிலாம் கிடையாது. கோடை காலத்தில் தனக்கு வேண்டிய எல்லா உணவுகளையும் சேர்த்து வைக்கும். திட்டமிட்டு தான் செயல்படும். ஒரு பக்கம் உணவு இருக்குன்னா அது என்ன செய்யும், உடனே மற்ற எறும்புகளுக்கு தகவலை கொடுத்துட்டு ஒட்டுமொத்தமாக போய் அந்த உணவை என்ன செய்யுங்க, அது கூட்டமாக தான் வரும். அதோடைய கூடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான கூடுகளாக கட்டி வச்சிருக்கும். உள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி அறைகளோடு என்ன பண்ணுங்க, கட்டி வச்சு. அப்போ எறும்புகள் எப்படிப்பட்டதல்ல, அது சோம்பேறி அல்ல. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தில் பாருங்க. நீதிமொழிகள் 30:25 அவை அவன அற்பமான ஜந்துவா இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. ஆகாரம் அதுக்கு இலவசமாக கிடைக்குதா அல்லது எறும்பு ஆகாரத்தை சம்பாதிக்குதா? ஆகாரத்தை சம்பாதிக்கிறது. சம்பாதிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? நீங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்றீங்க, 30 நாள் 31 நாள் வேலை செய்றீங்க. வேலை செஞ்சு உங்களுக்கு ஊதியம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதான் என்னங்க, சம்பளம். அப்ப இலவசமா எது ஒன்றும் அதுக்கு என்ன ஆகாதுங்க, கிடைக்காது. ஆகாரத்தை அது என்ன செய்யணும், சம்பாதிக்கிறது. அது எவ்வளவு தூரமானாலும் ஆகாரத்தை என்ன செய்யும், போய் எடுத்துட்டு தன்னுடைய கூட்டுக்கு என்ன செய்யுங்க, கொண்டு வரும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம், எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் காலேஜெல்லாம் முடிச்சிடுறாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. வீட்டில் உட்காந்துட்டு சோம்பேறியாக இருந்து கொண்டு தகப்பனுடைய சாப்பாடை என்ன செய்வாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சோம்பேறிகளுக்கு எங்க இடம் இல்லை. தேவனுடைய நித்திய ராஜ்யத்தில் சோம்பேறிகளுக்கு இடமே இல்லை. நல்லா படிக்கிறாங்க, படிச்சு முடிச்சு எங்கே போக மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. வீட்டிலேயே மொபைல் வச்சு கேம் விளாண்டுட்டே இருப்பான். தேவன் சொல்றாரு, எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை, அது எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குன்னு பாருன்ற. அது தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறது. தனக்கான ஆகாரத்தை அது என்ன பண்ணுது, சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்ற. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். யாக்கோபு கேட்கிறார், என்ன கேட்கிறாரு, நான் ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். மனைவி பிள்ளைகளை கூட அவர் என்ன பண்ணிக்கிறாரு, சம்பாதித்திருக்கிறார். 2 மனைவிக்கு 14 வருஷம் வேலை பார்த்துக்கிறார். மனைவி என்ன பண்ணிக்கிறாருங்க, அவரு சம்பாதிச்சுக்கிறார். இன்னைக்கு யாராவது மனைவி சம்பாதிக்கிறாங்களா? ஒரு ஸ்திரியை திருமணம் செய்வதற்கு அவங்க வீட்டில் போய் 7 வருஷம் யாராவது வேலை பார்ப்பாங்களா? ஆனா யாக்கோபு என்ன பண்ணிக்கிறாருங்க, 2 ஸ்திரீகளுக்காக 14 வருஷம் என்ன பண்ணிக்கிறாரு, வேலை பார்த்துக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்ணிக்கிறாருங்க, வேலை பார்த்துக்கிறார். என் பிள்ளைகள்,
என்னுடைய மனைவிகள், நான் சம்பாதித்த என் மனைவிகள், என்னுடைய பிள்ளைகளை எனக்கு எது ஒன்றும் யாக்கோபு என்ன பண்ணல, இலவசமாக பெற்றுக்கொள்ளவில்லை. 49ஆம் சங்கீதம் 16 20 வரைக்கும் பாருங்க. ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. மொத்தம் என்ன ஆகிறான்னா ஐஸ்வர்யன் ஆகிறான். ஐஸ்வர்யவான் சும்மா ஆக முடியுமா? இன்னைக்கு ஒருத்தர் உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யவான் ஆகிறாருன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணி பாருங்க, அவரு உழைச்சிருப்பார். அவர் சோம்பேறிலாம் கிடையாது. ஒரு நிறுவனத்தை ஒருத்தர் உருவாக்குறாருன்னா, ஒரு தொழில் ஒருத்தர் உருவாக்குறாருன்னா அவர் என்ன பண்ணிக்கிறாரு? உழைத்திருக்கிறார், பிரயாசப்பட்டிருக்கிறாரு. தேவன் சொல்றார் பாருங்க, அவன் ஐஸ்வர்யவன் ஆகி அவன் வீட்டில் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. நிறைய பேர் எதற்காக சம்பாதிக்கிறாங்க? ஐஸ்வர்யத்துக்காக சம்பாதிக்கிறான். இந்த மனுஷனை பார்க்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறாரு, பெரிய ஐஸ்வர்யவான் ஆகிறார். ஆனா மரிக்கும் போது எதை கொண்டு போக மாட்டாரு? எது ஒன்றும் அவரால் என்ன செய்ய முடியாதுங்க பூமியிலிருந்து. ஆனா சாகுற வரைக்கும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினா என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும். சொல்லுவாங்க, இவரே ரொம்ப கஷ்டப்பட்டு மேலான இடத்துக்கு வந்துக்கிறாருங்க. இப்படி தாய் தகப்பன ரொம்ப தரித்திரத்தில் இருந்தவங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்க, ஒரு கம்பெனி உருவாக்கி இன்னைக்கு இந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, வளர்ந்துக்கிறாரு. அது என்ன செய்வாங்கன்னு எல்லாரும் பெருமையா பேசுவான். தேவன் சொல்ல பாருங்க, நீ உனக்கு நன்மையை நாடினா என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும். அவர் எந்த கவலையுமே இல்லை, என்ன பண்ணிக்கிறாரு? ஐஸ்வர்யத்தை நிறைய சேர்த்து வச்சுக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். கனம் பொறிந்தனவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறார். சரி, இவ்வளோ பிரயாசப்பட்டு இவ்வளோ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறாரு, மரிக்கும் போது எங்க போறாரு? என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். சரி, இவர் சோம்பேறி கிடையாது, நல்லா உழைக்கிறார். நல்லா உழைச்சா மாத்திரம் போதுமா? நல்லா சம்பாதித்தால் மாத்திரம் போதுமா? பூமிக்குரிய சம்பத்துகளை சம்பாதிப்பதற்கு கடுமையா உழைக்கிறான், நல்ல விஷயம்தான். எப்படி எறும்பு கடுமையாக உழைக்கிறதோ அதே போல கடுமையா உழைக்கிறான். எறும்பை போல் ஞானம் உள்ளவர்களாம் இருந்து என்ன பண்றாங்க? சம்பாதிக்கிறான். இந்த சம்பாத்தியம் அவருடைய ஆத்மாவை ரட்சிக்குமா? ரட்சிக்குமா? இன்னைக்கு உலகத்தினுடைய ஐஸ்வர்யவான்கள் மரிக்கிறாங்க, ஆனா எங்க போய் சேர்றாங்க? வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களிடத்தில் போய் சேர்க்கிறார்கள். எவ்வளோ கனம் பொருந்திய மனுஷனாக இருந்தாலும் கூட எங்கதான் போவாங்க? வெளிச்சத்தை காணாத சந்ததி அழிச்சு போயிருவான். தேவன் இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்துக்காக சுறுசுறுப்பா இருங்கன்னு சொல்றாரு, அதுக்காக பிரயாசப்படுங்கன்றாரு, அதுக்காக உழைங்கன்னு சொல்றாரு. சாலமோன் பார்க்கிறோம் எவ்வளவு சம்பாதித்தார். பிரசங்கி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 பாருங்க, வேலைக்காரரையும் வேலைக்காரிகரையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. 8ஆம் வசனம் பாருங்க, வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மகாணங்களில் பொருட்களையும் சேகரித்தேன், சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்தருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எல்லாத்தையுமே சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு நிறைய சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா? சாலமோனை போல் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? அதற்காங்களா? உலகத்துல யாருமே கிடையாது. அவருடைய அரண்மனை, அவருடைய தேவனுடைய தேவாலயம் எல்லாம் எப்படிப்பட்டதாங்க? அத்தனையும் எல்லாமே பொண்ணு தான். அவருக்கு தங்கம் எங்கிருந்து வருங்க? ஓப்பீரின் தங்கம் வரும், கடல்ல கப்பல்ல தங்கம் வரும். வெள்ளியோடைய நாட்கள் எப்படி என்னப்படல? ஒரு பொருட்டா என்னப்படல, கடற்கரை மணலத்தனையான வெள்ளி, அவ்வளவு வெள்ளி இருந்தது. என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையுமே சம்பாதிக்கிறேன். என்ன சொல்றப்ப 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன், எனக்கு பின்வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து விட்டு போக வேண்டியதாகுமே. இவ்வளவு பிரயாசப்பட்டு நான் சம்பாதிச்சுக்கிறேன், எல்லாத்தையுமே சம்பாதிச்சுக்கிறேன். இப்போ ஒரு யோசனை பண்ணி பார்க்குறாரு,
இவ்வளவு ஞானமா நான் சம்பாதிச்சு வச்சுக்கிறேன்னு யாருக்கு விட்டுட்டு போறேன்? ரெகோபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் என்ன செய்ய போறாருங்க? விட்டுட்டு போறாரு. யெரொபெயாம் ஒரு துன்மார்க்கன். ரெகோபெயாமும் அவ்வளோ நல்ல ஆட்சிலாம் அவர் பண்ணல. அவ்வளோ ஞானமா ஆட்சி செய்த சாலமோன் யாருக்கு விட்டு போயிட்டார்? இதெல்லாம் ஞானம் இல்லாதவங்கள்ட்ட விட்டுட்டு போயிட்டார். என்ன பிரயோஜனம்? தேவன் அதற்காக பிரயாசப்பட சொல்றாரா? பூமிக்குரிய சம்பத்துக்காக? அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது இல்லைங்களா? அப்போ உள்ளான மனுஷனை பற்றி கவலைப்படாமல், நித்திய ராஜ்யத்தை குறித்து கவலைப்படாமல், நித்திய ஜீவனை குறித்து கவலைப்படாமல், அதுக்காக பிரயாசப்படாம பூமிக்குரிய பிரயாசங்களையும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் என்ன பிரயோஜனம் இருக்குது? சாலமோன் சம்பாதித்ததில் ஏதாவது பிரயோஜனம் இருந்ததா? நிறைய ஸ்திரீகளை விவாகம் பண்ணார். என்ன பிரயோஜனம் அவர்கிட்ட இருந்தது? எல்லா மாயையும் மனதுக்கு, அதில் என்ன அவருக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிட போகுது? தேவனுக்கு அடுத்த காரியத்திலும் தேவனுக்கு அடுத்த செயல்பாடுகளிலும் இல்லை என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், நான் படக்கூடிய பிரயாசம்லாம் எப்படிப்பட்டதான்? எல்லாமே வீண் தான். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மீட்பதற்கு. இயேசு சபை என்ன செய்தார்? இயேசு சபை எப்படி பெற்றுக்கொண்டார்? சம்பாதித்தார். எப்படி சம்பாதித்தார்? சுய ரத்தத்தை கொடுத்து. சபை இலவசமா அவருக்கு கிடைக்கல. சபைக்காக அவர் என்ன பண்ணிக்கிறாருங்க? தம்முடைய ஜீவனை கொடுத்துக்கிறார், தம்முடைய ரத்தத்தை கொடுத்துக்கிறார். பல பாடுகள் பட்டு சில என்ன செய்யப்பட்டிருக்கிறாருங்க. அரே அப்படிதான் சபை என்ன செய்யப்பட்டதுங்க? அவருக்கு கொடுக்கப்பட்டது, சம்பாதிக்கப்பட்டது. இதுல பிரயோஜனம் இருக்கா சபையை சம்பாதிச்சதுல? ஏன்னா இது தேவனுடைய வேலை. தேவனுடைய வேலையை கிறிஸ்து செஞ்சதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கர்த்தருடைய சபை இருக்குதா? எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் கூட, கர்த்தர் வரக்கு அவ்வளவு தாமதமானாலும் கூட சபை இருக்குமா? ஏன்? இது நித்தியமானது. நித்தியமானதுக்காக தம்முடைய ஜீவன் என்ன பண்ணிக்கிறாருங்க? கொட்டுக்கிறார். அதுக்காக ஒரு பிரயாசப்பட்டுக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து சோம்பேறியா இருந்தாரு. பகல் முழுது என்ன செய்யறாருங்க? கர்த்தருடைய வேலை செய்யறார். ராம் முழுது என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார். ஏன் சோம்பேறியா இருந்தாரு? மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அல்ல, எது? எறும்பு. எப்போதுமே சுறுசுறுப்பா இருக்கும். தன்னுடைய வேலையை சரி என்ன பண்ணிருங்க? முடிச்சிடும். இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக தேவன் நியமித்த எல்லா வேலையும் முடிச்சிட்டாரா? எல்லாத்தையுமே முடிச்சிட்டார். சிலுவையில் மரிக்கும் போது சொன்னார், எல்லாம் முடிந்தது. எல்லாமே முடிச்சிட்டாரு வேலையை. தேவன் நமக்கு ஒரு வேலையை கொடுத்துக்கிறார். அந்த வேலை என்ன செய்யணுங்க? நம்ம முடிக்கணும். நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லலாமா? இந்த பேலிக்ஸ்ட போய் சுவிசேஷம் சொல்றாரு பவுல், இன்னொரு நாள் பார்க்கலான்ட்டார். இன்னொரு நாள் அவருக்கு வந்ததான் இல்லை. சுவிசேஷத்தை கேட்டபோது பாவத்தில் இருக்கிறாரு. அவர் இருதயம் குத்தப்படுது. அவர் என்ன ஆயிருக்கணும்? மனம் திரும்பி உடனே ஞானஸ்நானம் பெற்று கொண்டிருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாரு? சோம்பேறி. தேவனுடைய வார்த்தை கேட்ப இல்லைங்க, அவருக்கு இருதயம் இல்லை. தேவனுடைய வார்த்தையின்படியாக நடப்பதற்கு அவர்கிட்ட என்ன இல்லை? இருதயம் இல்லை. மகா ஞானம் பிள்ளைகள் எதுங்க? எறும்பு. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. சோம்பேறியே, நீ எறும்பு இடத்தில் போய். அப்போ சோம்பேறின்னு ஆகுரு யார சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய சபையில யாரெல்லாம் சோம்பேறியா இருக்காங்களோ அவங்கள பார்த்தா சொல்றாரு, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய். எங்க போ? எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். எறும்பு என்ன இருக்குமாமா? ஞானம். தன்னுடைய வேலைகளை குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பதாக செய்து முடிக்குது. தொடர்ந்து சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டே இருக்கிறது. இரவும் பகலும் தூங்காமல் என்ன செய்யுதுங்க? அது கோடை காலத்துல எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சிருக்கு, மழைக்காலம் வர காட்டியும். ஒரு சின்ன எறும்பு அவ்வளோ பெரிய வெயிட் என்ன செய்யுதுங்க? தூக்கிட்டு போகுது. ஐயோ, என்னால் இதெல்லாம் தூக்க முடியாது. நிறைய பேர் அதான் சொல்றாங்க. ஒரே சின்ன வாட்டருக்கு என்ன பசங்கள்கிட்ட கொடுத்து தூக்கிட்டு வானா என்ன செய்ய முடியல? தூக்கிட்டு வர முடியல. பைபிளை கொடுத்து தூக்கிட்டு வாங்கின என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க?
ரொம்ப வெயிட்டாக இருக்குன்றான். இப்போ இவங்க நாளைக்கெல்லாம் வேலைக்கு போனாங்கன்னா ஏதாவது வேலை செய்வாங்களா? பாருங்க, இன்னைக்கு பிரச்சனையும் அதுதான். வாலிப பிள்ளைகள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, தேவனுக்கு அடுத்த காரியங்களை என்னவாக்குறாங்க? சோம்பி ஆகிறாங்க. பைபிள் அவங்களால தூக்க முடியாது. வீட்டில் ஒரு 4 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பாட்டு புக் மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன் 2 பாட்டு புக் என்ன செய்ய முடியல? தூக்க முடியல. 2 பாட்டு புக்கில் ஆள் பக்கத்தில் உட்காந்து பாடினா போதுன்னு நினைக்கிறான். நிறைய பிராந்திய சபைகள் அதான் நடக்குது. சோம்பேறியே. தேவனுடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய சபைக்கு நீங்கள் வருகின்ற பொழுது பைபிளை தூக்கிட்டு வரலன்னு சொன்னா நீங்க அசதியா கர்த்தருடைய வேலை செய்றீங்கன்னு அர்த்தம். இப்ப கர்த்தர் என்ன செய்வாரு? சபிப்பார். நாம் சபிக்கப்பட்டவர்களா இருப்போம். சோம்பேறியே, எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை பாருங்க. ஞானம் இது இலவசமா கிடைச்சிருமா? சபை எப்படி சம்பாதிக்கப்பட்டதோ அதே போல் ஞானத்தையும் என்ன செய்யணுங்க? சம்பாதிக்கணும். ஞானத்தை எப்படி சம்பாதிப்பீங்க? தேவன் உலக ஞானத்தை என்ன ஆக்கிட்டார்னா பைத்தியமாக்கிட்டார். நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்க இல்லைங்களா, அது எல்லாமே எப்படிப்பட்டதுன்னா எல்லாமே பைத்தியம். கர்த்தருடைய சபையில தேவனுடைய வார்த்தை கேட்கறீங்க பாருங்க, அந்த ஞானம் தான் யாருக்கு ஏற்ற ஞானம்? தேவனுக்கு ஏற்ற ஞானம். ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற ஞானம் நம்ம எப்படிப்பட்டது? எல்லாமே பைத்தியம். அந்த ஞானத்தை வச்சு நீங்க என்ன செய்யலாம்? துட்டு சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம். உங்கள் ஆத்துமாவை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? சம்பாதிக்கலாம் முடியாது. அந்த பணத்தை வச்சலாம். நீங்கள் ஆத்துமாவை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்னதான் செய்யணும்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்யணுங்க? செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் ஞானத்தை சம்பாதின்ற. சம்பாதித்தல்னு அர்த்தம் என்ன? வேலைக்கான கூலி என்னதாங்க? சம்பளம். அப்ப ஞானத்தை சம்பாதிப்பதுன்னு அர்த்தம் என்ன? ஞானத்தை பெறுவதற்கு தொடர்ந்து நீங்க நம்ம என்ன செய்யணுங்க? பிரயாசப்பட வேண்டும். தொடர்ந்து நீங்க வேலை செஞ்சுட்டே இருக்கு ஞானத்தை பெறுவதற்கு. தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். வாரத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் சர்ச்சுக்கு வர்றீங்க, 1 மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்குறீங்க. சபை கூடி வரும்போது வாரத்தின் முதல் நாள்ல கூடி வரீங்க, 1 மணி நேரம் நீங்க தேவனுடைய சத்தியத்தை கேட்குறீங்க. ஞானத்துல வளர முடியுமா? உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கிடைக்கும்? கொஞ்சோண்டு ஞானம் தான் கிடைக்கும். எப்பெல்லாம் வேத வகுப்பு நடைபெறுகிறதோ அப்பெல்லாம் நீங்க கலந்து கொள்கின்ற பொழுது ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். காலையில் வேத வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது எது உங்களுக்கு கிடைக்கும்? ஞானம். தொடர்ந்து ஞானத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். தேவன் சொல்றாரு, ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. இன்னைக்கு நிறைய பேர் எதுக்கு பிரயாசப்படுறாங்க பாருங்க. நீதிமொழிகள் 16:16 பாருங்க. பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. இதுல எது மேன்மை? வெள்ளியா பொன்னா, அல்லது ஞானமா புத்தியா? எது மேன்மை? உலகத்தாருக்கு எது மேன்மையா இருக்குங்க? பொண்ணை சம்பாதிக்கிறது உலகத்தாருக்கு மேன்மையா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது மேன்மையா இருக்கணும்? ஞானம். உலகத்தாருக்கு வெள்ளி மேன்மையா இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது மேன்மை? புத்தி. நாம் பிரயாசப்படாமல் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளாமல் தேவன் கொடுக்கக்கூடிய ஞானத்தையும் புத்தியும் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க? பெற்றுக்கொள்ள முடியாது. பவுல் தீமோத்தேயுவிட்ட சொல்லுவாரு, தேவன் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்துருவான். நமக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுக்கிறது யாரு? தேவன் தான் கொடுக்குற. எறும்புக்கு அந்த ஞானத்தை கொடுத்தவர் யாரு? தேவன் தான் கொடுத்துக்கிற. உலகத்தால் அற்பமா எண்ணப்படக்கூடிய எறும்பின் இடத்துல தேவன் அவ்வளவு ஞானத்தை கொடுத்துக்கிறார். எறும்புக்கும் அவ்வளவு ஞானத்தை கொடுத்துக்கிறார். தேவன் சொல்றாரு, நீ எறும்பை காட்டிலும் 10,000 மடங்கு நீ எப்படிப்பட்டவன்? பெரியவன் தான். நீ அங்க போய் எதை கத்துக்க? ஞானத்தை கற்றுக்கொள். நான் இவர் பேசினாதான் நான் சத்தியத்தை கத்துக்குவேன், இவரெல்லாம் பேசினா கத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாமா? கர்த்தருடைய சபையில பலமுள்ள சகோதரன் இருக்காங்க, பலவீனமான சகோதரன் இருக்கிறான். ஒரு சகோதரன் முன்பதாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? அவற்றிருந்து
ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் அற்பமா நினைக்கலாமா? கர்த்தருடைய சபையில தேவன் எல்லா ஆத்மாக்களும் எப்படிதான் பார்க்கிறாரு? ஒரே மாதிரி தான் பார்க்கிறாரு. ஐஸ்வர்யவான் தரித்திரன் அப்படி வேறுபடுத்தி பார்க்கிறாரு? எல்லா ஆத்மாக்களும் என்னுடையதுன்னு சொல்றேன். அப்ப முன்பதாக இங்க ஒருத்தர் போதிக்கிறாருன்னா நம்ம என்ன செய்யணும்? அவர் பேசக்கூடிய ஞானத்திற்கு நம்ம என்ன செய்யணுங்க? செவி கொடுக்க வேண்டும். அப்ப ஞானம் என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன? யோபு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஆண்டவருக்கு பயப்படுறது என்னங்க? ஞானம். எப்போதெல்லாம் நீங்கள் தேவனுக்கு பயப்படுறீங்களோ அப்போ உங்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரு? ஞானம். ஞானத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ரெண்டுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? ஞானம்னு அர்த்தம் என்ன? தேவனுக்கு பயப்படுவது ஞானம். நீங்க எப்ப தேவனுக்கு பயப்படுறீங்க? வாரத்துல முதல் நாள் தான் தேவனுக்கு பயப்படுறோம். மற்ற நாள் நமக்கு என்ன இல்லைங்க? ஞானம் இல்லைன்னு அர்த்தம். வாரத்துல ஒரே ஒரு நாள், முதல் நாள் மாத்திரம் பொல்லாப்பை விட்டு விலகுறோம். மற்ற நாள்ல பொல்லாப்பை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து நடக்கின்ற பொழுது நம் ஞானத்துல என்ன செய்ய முடியுங்க? வளர முடியும். தேவன் ஞானத்தை கொடுப்பார். பொல்லாப்பை விட்டு ஒவ்வொரு நாளும் விலகின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? புத்தி. பிள்ளைகளுக்கு நம்ம இதை போதிக்கணும். நம்முடைய பிள்ளைக்கு என்ன போதிக்கணுங்க? தேவனுக்கு பயந்து நட. அதான் உனக்கு என்ன கொடுக்கும்? என்ன கொடுக்கும்? ஞானத்தை கொடுக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுவதற்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பொல்லாப்பு அப்படின்னு நம்ம சொல்ல இல்லைங்களா? பிள்ளைகள் தாயின் வயிற்றுல இருந்து பிறக்கும் போது நன்மை தீமைலாம் குழந்தைக்கு தெரியாது. வளரும் போது அதை என்ன செய்யறாங்க? அவங்க கத்துக்கிறாங்க. அப்போ நாமும் என்ன சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு? இது நன்மை, இது தீமை என்ன செய்யணுங்க? கத்துக் கொடுக்கணும். கத்துக் கொடுக்கணுமா இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் பொல்லாப்பா இருக்கு, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. தேவன் தம்முடைய வேத வாக்கியத்துல இதெல்லாம் பொல்லாங்கானது சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. எப்பொழுதும் யாரை தான் பிரியப்படுத்தணும்? தேவனை தான் பிரியப்படுத்தணும். என்ன சொல்லிக் கொடுக்கணுமா? எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து நடக்க என்ன செய்யணுங்க? கத்துக் கொடுக்கணும். தேவனுக்கு பயந்து நடப்பதை முதல்ல பெற்றோர்கள் பழகணும். அதுக்கப்புறம் தான் யார் கத்துக் கொடுக்க முடியுங்க? பிள்ளைகள் கத்துக் கொடுக்க முடியும். நாமே தேவனுக்கு பயப்படாம துணிகரமா பாவம் செஞ்சுட்டு பிள்ளைகளை பார்த்து தேவனுக்கு பயப்படுங்கன்னா தேவனுக்கு பயப்படுவாங்களா? பிள்ளைகள் யாருடைய மாதிரியை பின்பற்றுவாங்க? பெற்றோருடைய மாதிரியை தான் பின்பற்றுவாங்க. நாம் அவர்களுக்கு முன்பதாக எப்படி நடந்துக்கணும்? உத்தமமும் உண்மையும் உள்ளவர்களாம் நடந்துக்கணும். நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தோம். இரவுக்கு யாரும் இல்லைங்க பாருங்க. ராஜாவும் இல்லை, தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லை. ஒரு வேலை நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாரம் உடையவர்கள் அங்கே இருக்கணும். நீ ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேலையாட்களுக்கு வேலை கொடுத்துட்டீங்க. நான் ஒரு மாதம் கழிச்சு வரேன், பணம்லாம் கொடுத்துட்டு ஒரு மாதம் கழிச்சு போய் பார்க்குறீங்க, அந்த வேலை நடந்திருக்குமா? ஏன்? அதிகாரி அங்கே இல்லை. நீங்கள் தினந்தோறும் என்ன செய்யணுங்க? போய் பார்க்கணும், வேலையை பார்க்கணும். அது எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்யும்படி உங்களுக்கு என்ன செய்யணுங்க? கட்டளை கொடுக்கணும். ஒரு அதிகாரம் ஒன்று இல்லை என்று சொன்னால் கீழே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? வேலை செய்ய மாட்டாங்க. தேவன் எறும்புக்கு ஏன் அவ்வளோ ஞானத்தை கொடுத்துக்கான்னு தெரியுதா? அது கட்டளை கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. எதுக்குங்க? எறும்புக்கு. பிரபுவும் இல்லை, அதுக்கு தலைவனும் கிடையாது, அதிகாரியும் கிடையாது. இப்போ இந்திய அரசாங்கம் இருக்குங்களா, இது ஒவ்வொன்றுக்கும் அதிகாரம் இருக்க. அதிகாரமே இல்லைன்னு நாடு என்ன ஆயிருங்க? சீர்கட்டுரும். போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, என்ன ஆகும்? திருடுறவன் திருடுவான், கொலை பண்ணுறவன் கொலை பண்ணுவான். ஏன்னா போலீஸ் இல்லை இல்லைங்களா? காவல்துறை இல்லைன்னு என்ன ஆகும்? சட்ட திட்டங்கள் இல்லைன்னா என்ன ஆகும்? யாராவது உயிரோடு இருக்க முடியுமா?
கொலைக்காரர்களும் தான் உயிரோடு இருப்பாங்க. வேற யாரும் என்ன செய்ய முடியாதுங்க உயிரோடு. இன்னைக்கு ஒரு குற்றம் செய்வதற்கு ஏன் பயப்படுறாங்க? காரணம் என்ன? சட்டதிட்டம். இந்த குற்றம் பண்ணா ஜெயில தூக்கி போட்டுருவாங்கன்னு பயப்படுறதுனால தான் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அந்த குற்றத்தை செய்ய மாட்டேங்கிறாங்க. சட்டத்திட்டம் இல்லை. நீ ரோட்டில் கழுத்தில் செயின் போட்டு போறீங்க, பிடிட்டு ஓடிடுவோம். ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. எறும்புக்கு பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லை. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் இப்போதான் கண்டுபிடிச்சிக்கிறான். எறும்பு வந்து இவ்வளோ வேலை செய்யுது, அதனுடைய கூடுகள் இப்படி அமைப்பாக இருக்குது, இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது. இது சமீப காலங்களில் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறான். 3000 வருடங்களுக்கு முன்பதாகவே யார் சொல்லிட்டார்? தேவன் சொல்றார். தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக தன்னுடைய புத்தகத்தில் என்ன பண்ணிக்கிறாருங்க, பதிவு பண்ணிக்கிறார். தேவனுக்கு எப்படி தெரியும்? அவர் சிருஷ்டிகர், அதை சிருஷ்டித்தவரே அவர் தான். அப்ப அதிகாரம் இல்லைன்னா கூட நாம் நம்முடைய வேலைகளை சரியாக செய்ய வேண்டும். நீங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஓனர் இருக்கிற வரைக்கும் எப்படி வேலை செய்வோம்? அப்படியே ரொம்ப பயந்து என்ன செய்வாங்க, வேலை செய்வோம். ஓனர் ஒரு நாள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அவன் கம்பெனி எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. தேவன் சொல்ற நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நமக்கு மேல தலைவனோ அதிகாரியோ பிரபுவோ யாரும் இல்லைன்னா கூட நம்முடைய வேலைகளை நாம் சரியா என்ன பண்ணணுங்க, செய்ய வேண்டும். கர்த்தருடைய சபைக்கு தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு மேல தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு. இருக்காரு இல்லைங்களா? இருக்காரு. சபையில இருந்து ஊழியக்காரங்க வெளியே போயிட்டாரு. சபையில் எப்படி இருக்கணும்? அவர்கள் அவருடைய வேலைகளை தொடர்ந்து என்ன பண்ணணுங்க, கர்த்தருடைய வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். ஊழியர் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தொடர்ந்து கர்த்தருடைய வேலை என்ன பண்ணுவாங்க, செய்து கொண்டே இருக்க வேண்டும். எறும்பிடத்துல போய் ஞானத்தை என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். அவர் சொல்ல, அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். எப்போ தானியத்தை சேர்த்து வைக்குது? அறுப்பு காலத்துல. எப்போ அறுப்பு அறுக்கப்படுகிறதோ அப்ப அதுக்கு தெரியுது, ஓ அறுப்பு அறுக்கிறாங்க, தானியங்கள் என்ன செய்யும், கீழே சிந்து இல்லைங்களா? அப்ப தானியங்கள் சிந்தும் போது என்ன புரிஞ்சுக்குது, அது நம்ம என்ன செய்யுத சேகரித்து வைக்கணும். இங்க கொஞ்சோண்டு தானியங்கள் அப்படி போட்டு வச்சிருங்க, கொஞ்ச நேரத்தில் என்ன வந்துருங்க, அங்க எறும்பு வந்துருங்க. அதற்கு பிடித்தமான உணவை போடுங்க, என்ன வந்துடும், எறும்பு வந்து ஆளாளுக்கு என்ன செய்யுங்க, தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். அப்போ கோடை காலம் தெரியுது, அறுப்பு காலமும் தெரியுது. தெரியுதா இல்லைங்களா? நமக்கு ஒரு அறுப்பு காலம் இருக்குதா, இருக்கா இல்லைங்களா? வெளிப்பத்தின் விசேஷத்தில் மனுஷகுமாரன் சொல்லுவார், அறுப்பு காலம் வந்துருச்சு, அறுத்துடுங்கன்னு சொல்லுவார். அது எந்த நாள்? அது ஞாயிற்றுக்கிழமை நாள். அந்த அறுப்பு காலம் நமக்கு தெரியும், ஆனா எந்த நாள் நமக்கு தெரியாது. அந்த நாளுக்குள்ளாக நாம் என்ன செய்யணும், கனி கொடுக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வளர்ந்து என்ன செய்யணுங்க, பெருக வேண்டும். நாளைக்கு போயிடலாமா? சோம்பேறி வேட்டையாடுவானா, அதை சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. தேவன் சொல்றார், வேட்டையில போய் ஆடிடுவான், சமைக்கிறதுக்கு என்னங்க சோம்பேறி. கையில கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, கலசத்துல வச்சு எடுத்து வாய் கொண்டு போறதுக்கு என்ன சோம்பேறி. தேவன் அவனுக்கு தான் சொல்றார், சோம்பேறியே எறும்பிடத்தில் போய் எதை கற்றுக்கொள், அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு அதிகாரியும் இல்லை, பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை, யாருமே இல்லை. ஆனாலும் கோடை காலத்தில் என்ன செய்யுது, தானியங்களை சேர்த்து வைக்கிறது, தானியங்களை சம்பாதிக்கிறது. அறுப்பு காலத்தில் தானியத்தை என்ன பண்ணுதுங்க, சேர்த்து வைக்கிறது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படித்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். காலையில எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு சத்தம் போட்டே இருக்கணும், எந்திரிக்கவே மாட்டாங்க. நான் வந்து ஒரு பிரேயருக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்போ திருப்பூர்ல இருக்கும்போது ஒருத்தர் பெட்ரூம் இந்த வசனத்தை மாட்டி வச்சிருந்தார். இந்த வசனமும் அடுத்த வசனம்,
9, 10, 11 3 வசனத்தையுமே வெற்றி மூலம் மாட்டி வச்சுக்கிறேன். என்ன இப்போ இங்கே மாட்டி வச்சுக்கிறீங்க? என் பையன் எந்திரிக்க மாட்டேங்கிற காலையில் வசனத்தை பார்த்து என்ன பண்ணிடலாம்? எந்திரிச்சிடறான். அருமையான வசனம். நம்முடைய படுக்கை அறையிலே நமக்கு கண்ணை திறந்தோனையுமே முன்பதாக இந்த வசனத்தை என்ன பண்ணிடணுங்க? பெருசா எழுதி அதில் ஒட்டி வச்சிடணும். என்ன சொல்லுவார் பாருங்க, சோம்பேறியே, காலை கண்ணு முடிச்சோன்னு தேவன் சொல்லுவார், சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய். படுத்துட்டே சொல்லி கண்ணை முழிச்சிருவாங்க, பெட்டோட்டு என்ன செய்ய மாட்டாங்க, எந்திரிக்க மாட்டாங்க, அப்படியே அரை தூக்கத்திலே இருப்பாங்க. தூக்கம் எப்படி இருக்குமா? சொல்லுவாங்க ரொம்ப சுகமா இருக்கு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன். அவன் சொல்ல, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி. காலைல 6 மணிக்கு எழுப்பி விட்டா எந்திரிக்கும் போது மணி 7:30 மணி. அவங்களாம் யாரு? சோம்பேறி. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பாருங்களேன், தேவனுடைய பரிசுத்தவான்கள் எல்லோருமே சூரியன் உதிப்பதற்கு முதாக எந்திரிச்சிருவான். தேவன் அவங்கள்ட்ட தான் கிரியை செய்கிறார். சோம்பேறிகள்கிட்ட தேவன் எந்த கிரியை என்ன பண்றது இல்லைங்க, செய்யறது இல்லை. நைட்ல சீக்கிரம் படுக்கிறது இல்லை, 12 மணி 1 மணி ஆயிடுது, மொபைல் பார்த்துட்டு கல்யாணம் செய்ய மாட்டேங்கிறாங்க, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக யாரு? வாலிப பிள்ளைகள். என்ன செய்யறது காலையில்? தேவனால தான் சொல்றேன், எறும்பை பாரு, அது இப்படிலாம் இருக்கு, நீ அப்படி என்ன பண்ணாத, எறும்பை பாரு, அதன் வழியில் என்ன செய்ய கற்றுக்கொள், ஞானத்தை கற்றுக்கொள். அது சுறுசுறுப்பா இருக்கிறது, தன்னுடைய வேலையை அது காலத்திற்குள்ளாக என்ன செய்யுது, முடிக்குது. இந்த எக்ஸாம்லாம் வரும், நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, எக்ஸாம் வரும்போது நான் படிச்சுக்குவேன்ட்டு பாடத்தெல்லாம் அப்படியே வச்சிருப்பான். அவங்களாம் யாரு? சோம்பேறி. எக்ஸாம் அடுத்த நாள் வரும், இன்னைக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், இன்னைக்கு என்ன உடம்பு சரியில்லாம போயிடும். எப்படி படிக்கிறது? அப்போ உலக கல்வி படிக்கிறாங்கன்னா அந்தந்த நாளுக்கு அந்த பாடத்தை என்ன பண்ணிடணும், படிச்சு முடிச்சிடணும். தேவன் சொல்றார், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு இத்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். உன் தரித்திரம் எப்படி வருமா? வழிபோக்கனை போல. வழிபோக்கன் எப்போ வருவானே தெரியாது. திடீர்னு வந்து என்ன செஞ்சுக்குவான், வந்து உக்காந்துக்குவான், போக மாட்டான். தேவன் சொல்றாரு, உன் தரித்திரம். எவனா சோம்பேறியா இருக்கிறானோ, எவனா தூங்குறதுக்கு பிரியப்படுறானோ அவனா யாருதான்? சோம்பேறி. தேவன் சொல்றாரு, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்த மனிதனை நீங்க யுத்தம் செஞ்சு மேற்கொள்ள முடியுமா? ஒருத்தன் ஆயுதம் தரிச்சு வந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் சண்டை போட முடியுமா? சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது. அப்ப தேவன் சொல்றாரு, உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். இதெல்லாம் தேவன் யாருக்கு சொல்றாரு? நமக்கு தான் சொல்றாரு. காலையிலே அதிகாலையில் நம்ம என்ன செய்யணும்? எழுந்து பழகுங்க. ஒரு 6 மணிக்கு எந்திரிங்க, எந்திரிச்சு பழகிக்கங்க. அடுத்து ஒரு 5:30 மணிக்கு என்ன செய்யுங்க? எழுந்து பழகுங்க. வேத வாக்கியத்தை என்ன செய்யுங்க? படிங்க. உங்களுடைய ஸ்கூல் பாடங்களை என்ன செய்யுங்க? படிங்க. காலேஜ் பாடங்கள் என்ன செய்யுங்க? படிங்க. லீவ் விட்டாங்கன்னா 8 மணிக்கு தூங்குவான். அப்படிலாம் இருக்கலாமா? பாருங்க, அப்படி நீங்க தூக்கத்தை விரும்புனீங்கன்னா என்ன ஆயிருவீங்க? தரித்திரன் ஆயிருவீங்கன்னு சொல்றாரு. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாயின்று. தரித்திரம் எப்படி வருமா? வழிபோக்கனை போலும். வறுமை எப்படி வருமா? ஆயுதம் உங்களால் அவனை மேற்கொள்ள முடியாது. வறுமையை மேற்கொள்ள முடியாது. சோம்பேறினாலும் மேற்கொள்ளவே முடியாது. கண்ணை முழிச்சிட்டீங்கன்னா படைக்கிறது என்ன ஆயிருங்க? எந்திரிச்சிருங்க. அப்படியே சுருண்டு சுருண்டு படுக்கலாமா? பிறண்டு. அப்ப இந்த வசனத்தை எங்க ஒட்டணும்? நீங்க பெட்ரூம்ல ஒட்டிக்கங்க. பிள்ளைகள் நீங்க பழக்கப்படுத்துங்க. இப்பயே சீக்கிரமா தூங்குவதற்கும் காலையிலே சீக்கிரமா எழும்புவதற்கும் என்ன செய்யுங்க? அவங்கள பழக்கப்படுத்துங்கள். மகா சிறியவைகளாம் இருந்தும் ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அதை முதல்ல நம்ம பார்த்தது எது? எறும்பு. ஞானம் உள்ளதா? சும்மா சாதாரணமான ஞானம் இல்லை. எப்படிப்பட்ட ஞானங்க? மகா ஞானம். ரொம்ப சின்னது. எவ்வளவு சின்னதுங்க அது? ரொம்ப சின்னது. காது கூட இல்லை அதுக்கு. 2 வயிறு இருக்கு.
உன்னில் தானியத்தை சேகரிக்கும் இன்னொரு என்ன பண்ணுதுங்க, சாப்பிடுது. எவ்வளோ ஞானமாக இருக்குது தேவன் பறிச்சுக்கிறேன். நம்ம அதை பார்த்து எதை கற்றுக்கணும்? ஞானத்தையும் சுறுசுறுப்பையும் என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதுங்க உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பண்ணி சொல்லிப்பாரு.